ஓகே, 1.4 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். 11th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அண்ட் இண்டிஜர்? கீழே கொடுத்துருக்கறதுல எந்த ஆப்ஷன் வந்து இண்டிஜர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 4 ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்க்கணும். இண்டிஜர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரணும். அதை தவிர வேறு ஏதாவது ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து இண்டிஜர்ஸ் கிடையாது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 0வை 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 0 7ஐயும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 0/anything என்ன வரும்? 0 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 20யும் 4ஐயும் டிவைட் பண்ணுங்கள். 4 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனை பாருங்கள். அதே மாதிரி -9 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 டேபிள் சொன்னால் 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 3s are 9. ஸோ மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போடுங்க. இப்போ இதை பாருங்கள், 12 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? நம்ம நார்மலாக டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணால் 2 5s are 10, 3 5s are 15 ஆயிரும். ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 2 இருக்குது. சரியா? திரும்ப இங்கே பாயிண்ட் வச்சோம்னா இந்த இடத்துல 0 சேர்த்தோன்னா 4 5s are 20 வரும். ஓகேவா? அப்போ பாருங்கள், 0ங்கிறது அது ஒரு இண்டிஜர். ஸோ அது கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. இது மைனஸ், இதுவும் நெகட்டிவ் நம்பர்ஸ், இதுவும் கரெக்டு தான். இதுவும் நெகட்டிவ் நம்பர்ஸ், இதுவும் இண்டிஜர்ஸ் தான். இது பாருங்கள் என்ன வந்திருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன் 2.4 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இது வந்து டெசிமல் நம்பர்ஸில் வந்திருக்கு. ஸோ இது வந்து இண்டிஜர்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ நாட் ட்ரூ. இப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கே நாட் ட்ரூ தானே கேட்குறாங்க. டஸ் நாட் ரெப்ரசன்ட், இது வந்து இண்டிஜரை ரெப்ரசன்ட் பண்ணலைன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் தான் டெசிமலில் வந்திருக்கு. ஸோ இதுதான் வேண்டிய இண்டிஜரை ரெப்ரசன்ட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். -16 / 4 இஸ் த சேமஸ். இந்த கொஸ்டினுக்கு எது சேமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணால், இதுக்கு நான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். -16 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 டேபிள் சொல்லுங்கள். 4 டேபிளில் 4 1 டைம்ஸ் வரும். 16 வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் -4. இப்போ இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? -4 இருக்கு. இந்த -4க்கு ஈக்குவலாக கீழே எந்த ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மைனஸ் அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 4 டேபிளில் சொல்லி பாருங்கள். 16 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். ஸோ 4 வருது. இந்த ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் அப்படியே போடுங்க. இப்போ ரெண்டுமே சேம் சைனை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? +4 தான் வரும். இப்போ -4 வரல, +4 தான் வரும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே அதே மாதிரி தான் -16ஐயும் -4ஐயும் டிவைட் பண்ணுங்கள். ரெண்டே கேன்சல் அப்போ ஆயிரும். ஸோ இப்போ 4 டேபிள் சொன்னால் இது 1 டைம் வரும், இது 4 டைம் வரும். இங்கே ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸில் தான் வருது. இப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். 16/-4 4 டேபிள் சொல்லுங்கள். இது 1 டைம் வரும், இது 4 டைம் வரும். ஸோ இங்கே 4 ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, -4. அப்போனா இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினே -4 வந்துருச்சு, இங்கே ஆப்ஷன்லேயே -4 வந்துருச்சு. இப்போ ஆன்சர் எது வரும்? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, 13th கொஸ்டின். -200 / 10 ரெண்டே டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ -200 / 10, இந்த 0 வர மாதிரி இருந்துச்சு. நார்மலாக இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயும் பண்ணுற டிவிஷன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன்? நான் வந்து 0 கேன்சல் பண்ண போகிறேன். 0 கேன்சல் பண்ணால் -20/1 வருது. ஓகே, ஒரு நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணால் சேம் அதே நம்பர் தான் வரும். ஸோ -20 -20 எந்த ஆப்ஷனில் இருக்குது? -20 செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்கள். த செட் ஆஃப் இண்டிஜர்ஸ் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர். அதாவது கீழே கொடுத்துருக்கிற இதில் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி எதுக்கு வராதுன்னு கேட்குறாங்க. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்ல. அது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டின்னா என்னது? ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரணும். சரியா? இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணால் அடிஷனில் நம்மளுக்கு ஆன்சர் வருமா? அதே மாதிரி சப்ராக்ஷன்லேயும் ஒரு ஆன்சர் வரும். ஆனால் மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒரு ஆன்சர் வரும். ஆனால் டிவிஷனில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். சரியா? டிவிஷனில் வந்து கண்டிப்பாக க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியில் சூட்டபிள் ஆகாது. இப்போ பார்த்தோன்னா அப்புறம் இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் பண்ணுறேன். இங்கே 5 + 3 நம்ம ரைட் பண்ணுறேன், நம்மளுக்கு 8 வருது. இங்கே 5 - 3 ரைட் பண்ணுறேன், நம்மளுக்கு 2 வந்துருச்சு. இங்கே 5 × 3 சொல்கிறேன், அது 15 வந்துருச்சு. ஒரு சமயம் இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 3
divide 5 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தா 3/5. இது நம்மளுக்கு டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 1 டெசிமல். இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு. இங்கே 5 டேபிள் இங்கே 3 இருக்கனால அதனால் பண்ண முடியாதால இங்கே 0 சேர்த்துட்டு இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 6 நம்மளுக்கு என்ன வரும்? அதாவது டெசிமலில் வருது. ஸோ அப்போனா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி டிவிஷனில் வந்து சூட்டபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இது அப்போனா 4th ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். இது கரெக்ட் ஆன்சர். இது வந்து க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆகும்காக நான் டிக் பண்ணியிருக்கேன். நான் ஆன்சர் டிவிஷன் மட்டும் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி என்ன வராது. ஓகேவா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்குங்க. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து அது அடிஷன் சப்ராக்ஷன்லேயே ஒரு சில டைம் சப்ராக்ஷனில் வரும், ஒரு சில டைம் சப்ராக்ஷன்லேயும் வராது. அடிஷன் மல்டிப்ளிகேஷனில் சூட்டபிள் ஆகும், டிவிஷனில் வந்து எப்பயுமே சூட்டபிள் ஆகாது. ஸோ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி வந்து டிவிஷனில் வராது. ஸோ டிவிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.